ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, திருச்செந்தூரிலிருந்து உன் அப்பன் முருகன் என் பாதம் காட்டி ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன் வீட்டில் எல்லா சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும்படி ஆசீர்வதிப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகப் போகுது. என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் சேர்ந்து இனி உன் வாழ்க்கைய அழகானதாக மாத்தப் போகுது. 1000 தவறு செஞ்சாலும் 1000 முறை எடுத்தெறிஞ்சு பேசினாலும் ஒரே ஒரு இதயம் எப்போதுமே உன்னை மன்னிச்சுக்கிட்டு இருக்கும். அதுதானே உன் தாய். உன் தாயை நீ எத்தனை முறை எதிர்த்து பேசியிருப்ப. அவங்க முன்னாடி நீ எவ்வளவு தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி நின்னுக்கிற. இருந்தாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை மன்னிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு முறை கடிஞ்சல் பேசியிருக்கலாம், ஒரு முறை உன்னை அடிச்சிருக்கலாம். ஆனா ஒருபோதும் உன்னை வெறுத்ததே இல்லைதானே. அப்படிதான் இந்த முருகப்பெருமான் நானும் நீ நல்வாழ்க்கையை வாழணும், நல்ல வழியில வாழணும்னு சொல்றேன். ஆனா நீ தவறு செய்யும் போதும் தப்பான விஷயங்களை செய்யும் போதும் நான் தான் மனசு வருத்தப்படுவேனே தவிர ஒருபோதும் உனக்கு தண்டனை கொடுக்க நினைச்சதே இல்லை என் செல்வமே. முதல்ல நீ கடந்து வந்த வாழ்க்கையையும் முடிஞ்சு போன வாழ்க்கையையும் யோசிக்காதே. இந்த நிகழ்காலத்தில் எப்படி சரியான விஷயங்களை சரியானபடி செய்யணுமோ அதற்கேற்ற வேலைகளை செய்து உன் எதிர்காலத்தை வெற்றிகரமாக அமைச்சுக்க தயாராகு. இந்த உலகில் பிறந்த எல்லாருக்கும் நான் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இதை செஞ்சா தோத்து போயிடுவோமோ, அதை செஞ்சா தப்பா போயிடுமோன்ற எண்ணமோ பயமோ உனக்குள்ள வேண்டாம். ஒரு விஷயத்தை செய்யும் போது நீ காட்டும் தயக்கமும் நீ கொள்ளும் பயமும் தான் உன்னை அந்த விஷயத்தை செய்ய விடாமல் நீ ஜெயிப்பதற்கான வாய்ப்பை இழக்கச் செய்கிறது. எதை செய்யறதுக்கும் எப்போ செய்யறதுக்கும் நீ யோசிக்கவோ தயங்கவோ பயப்படவோ வேண்டிய அவசியமே இல்லை. நீ வாடி நிற்கும் போது உன்னை தேடி வந்து உதவியன்தான் இந்த முருகப்பெருமான். அதே போல இனிமே நீ கலங்கி நிற்கவோ கவலைப்பட அவசியமோ இல்லாத அளவிற்கு நானே உனக்கான உதவிகளை செய்ய போறேன். ஒரு சில பேர்கிட்ட நீ தேடி போய் கேட்டும் அவர்கள் உதவி செய்ய மறுத்தார்கள் தானே. அவர்களை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உனக்கு உதவ மறுத்தவர்கள் உன்னிடமே உதவி கேட்டு வந்து நிற்கும்படி நான் உன் வாழ்க்கையை உயர்வானதாய் சிறப்பானதாய் செல்வ வளம் மிக்கதாக மாற்றப் போகிறேன் என் செல்வமே. பேரும் புகழும் பதவியும் பொன்னும் பொருளும் உன்னை வந்து சேரும் போது உன்னை அவமானப்படுத்தியவரும் அசிங்கப்படுத்தியவரும் உன்னை மதிப்பு குறைவாக நினைத்தவரும் நடத்தியவரும் பேசியவரும் கூட உன்னை தேடி வந்து உன் வாசல்ல நிக்க போறாங்க. எப்போதும் கோபப்படுவதில் சிக்கனமான ஆளாக பொறுமையான ஆளாக நீ இரு. காசு பணம் செல்வம் எல்லாம் வந்த பிறகும் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக நீ இரு. எவ்வளவுதான் ஏழ்மையோ வறுமையோ வந்தாலும் நேர்மையாக இருக்கணும் என் செல்வமே. தோற்க நேர்ந்தாலும் தோற்றே போனாலும் முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்தக்கூடாது. துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் தைரியமா துணிவாக நீ இருக்கணும். இன்பமும் மகிழ்ச்சியும் வரும்போது குதூகலித்து ஆட்டம் போடாமல் அப்போதும் கனிவோடு நடந்து பெருமையும் நீ இருக்க வேண்டும். பேசும் பேச்சில் நிதானமாக இருந்துவிடு என் செல்வமே. உன்னுடைய கல்வியும் நீ படிச்ச படிப்பும் தான் உனக்கு செல்வமாக மாறப்போகுது. அந்த செல்வத்தை பத்திரமாக வச்சுக்கிட்டு கல்வி உனக்கு கொடுத்த புத்தியையும் அறிவையும் பயன்படுத்தி உன்னுடைய திறமையை அதிகமாக்கி அதன் மூலமாக நல்வாழ்க்கையை வாழ தயாராகு. கள்ளமில்லாத புத்தியோட நல்லதை நினைக்கக்கூடிய பிள்ளையாக நீ இரு. ஏற்றங்களும் வரும் ஏமாற்றங்களும் வரும். ஏன்னா ஏற்றமும் ஏமாற்றமும் நிறைந்தது தானே மனித வாழ்க்கை. ஏற்றம் வரும்போது, அதாவது நீ வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும் போது மிக நிதானமாக இருக்கணும். ஏமாற்றம் வரும்போது அவசரப்பட்டு ஆதங்கப்பட்டு அவசர புத்தியில எதையும் பேசிடாம பொறுமையாக இருக்க கத்துக்கணும். இப்படி ஏற்றத்தில் நிதானமாகவும் ஏமாற்றத்தில் பொறுமையாகவும் இருந்தால் நிலையான நிம்மதி நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கும். எதை கண்டும் எதை பார்த்து நீ பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமோ இல்லை என் செல்வமே. இந்த உலகில் நீ என்னதான் தேடி தேடி அலைஞ்சாலும் மீண்டும் போய் உட்கார முடியாத ஒரே சிம்மாசனம் உன் தாயின் கருவறைதான்.
ஒரு முறை பிறந்துட்டினா அதுக்கப்புறம் என்னடா இது வாழ்க்கை, ஏண்டா பிறந்தோம், இந்த உலகத்துல பிறந்து இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பதிலா அம்மாவோட வயிற்றுக்குள்ள பத்திரமா இருக்கலாமேன்னு நீ நினைச்சாலும், என்னதான் தவம் இருந்தாலும் மீண்டும் போய் அந்த சிம்மாசனத்துக்குள்ள நீ உட்கார முடியாது. பிறந்தீனா பிறந்ததுதான். இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் நீ பார்த்து அனுபவித்து கடந்து வந்துதான் ஆகணும் என் செல்வமே. வானம்னா 1000 நட்சத்திரங்கள் இருக்கதான் செய்யும். அதே போலதான் வாழ்க்கையும். வாழ்க்கையை வாழும்போது துன்பமும் துயரமும் 1000 வரத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடனே எப்படி நட்சத்திரங்கள் காலையில மறைஞ்சு போகுதோ அதே போல தன்னம்பிக்கை உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் துன்பங்களும் தானாகவே மறைந்து விடுமேன் செல்வமே. இப்போ வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தையும் கவலைகளையும் துன்பத்தையும் துயரத்தையும் பெருசா நினைச்சுக்காத. இது எல்லாத்தையும் போக்கி சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில மிக மிக அழகாக நிம்மதியாக வாழணும் நீ நினைச்சினா மன்னிப்பதை கூட மறந்து பாரேன். ஒருத்தர் தவறு செய்யறாங்கன்னு தெரியும் போது அதை பார்த்து கோபப்பட்டாதானே அவங்கள மன்னிக்க வேண்டிய விஷயமே இருக்கும். அதற்கு பதிலாக தவறு செய்பவர்களை பார்க்கும் போதே அவர்களை திருத்துவதற்கான அறிவுரையை சொல்லிட்டு அப்படியே விலகி போய்விடு. எந்த தவறையும் பெரிதாக நினைத்து கோபமோ அல்லது வருத்தம் அடைவதோ வேண்டாம். கெட்டது நடக்கும் போது கெட்டதை பார்க்கும் போதே அதை மறந்துவிடு என் செல்வமே. மன்னிப்பை விட மறப்பதுதான் மிகவும் எளிதான விஷயம். மறப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரக்கூடிய விஷயம். உன்னை வீழ்த்தவே இங்கு யாராவும் இல்லாத அளவுக்கு உன்னை வாழ்க்கையில உயர வைக்க போறேன். நீயும் என்னை வீழ்த்தவே முடியாதுன்ற நம்பிக்கை உனக்குள்ள வச்சிருக்கிறியோ இல்லையோ, கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நிற்பேங்கிற நம்பிக்கைய உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ என் செல்வமே. எல்லாமே உனக்கு சுலபமாக கிடைச்சிட்டா அப்புறம் வாழ்க்கையில உனக்கு ஒரு அலட்சியம் வந்துடும் தான். சில விஷயங்கள்ல உன்னை கஷ்டப்பட விட்டு நீ ஏங்கி அலையும்படி செய்து நீ ஏமாற்றம் அடைகிற தூரத்துக்கு நெருங்கி போகும்போது உன்னை காப்பாத்துறேன். அப்படி இல்லாம நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு உடனே கொடுத்துட்டேன்னா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். காசு பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அப்படிதானே, எதுலையுமே பெருசா ஒரு எதிர்பார்ப்பும் அலட்சியமும் இல்லாம அக்கறையும் இல்லாம ஏதோன்னு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீ அப்படிப்பட்டவன் கிடையாது. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கடந்து வந்து ஜெயிக்கிறதுக்காக துடிப்பா இருக்க. நிச்சயமா உன் வாழ்க்கை அழகாக மாறும். உன்னால முடிஞ்ச வரைக்கும் உன் வேலையை நீ நல்லா செய்யு. நாளை இதைவிட சிறந்ததாக உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறப்போகுது. இத்தனை நாள் உனக்குள் இருக்கும் தைரியமும் ஆற்றலும் திறமையும் இனிமே நீ யாருங்கிறத இந்த உலகுக்கு காட்டப்போகுது என் செல்வமே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. ஏன்னா வாழ்க்கையில் எப்போதும் மறுவாய்ப்புங்கிறது அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது. ஒரு முறை போனா போனதுதான். வாழ்க்கையில ஒவ்வொரு நல்ல விஷயமும் நடக்கும் போதே அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா அனுபவித்து மகிழக்கூடிய ஆளாக இருந்து உன்னுடைய அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உன்னுடையது கிடையாது. அதை நிராகரித்தவர்தான் அதனால் நஷ்டப்படுவார். நீ எப்போதும் எல்லார் மேலையும் அன்பு கொண்ட ஆளாக இருந்துக்கோ. முடிஞ்சு போன விஷயத்தையெல்லாம் கனவாக நினைச்சுக்கோ. இனி நடக்க போறதையெல்லாம் உனக்கு விடப்பட்ட சவாலாக எடுத்துக்கொள். உன் முயற்சியை இன்னும் நீ கொஞ்சம் அதிகரிக்கணும். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தந்து விடுவேன் என் செல்வமே. வாழ்க்கையை பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும், அதுதான் உனக்கு கிடைக்கும். எப்போதும் வாழ்க்கையை நீ உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் நினைச்சுக்கோ. அது எப்படி நினைக்க முடியும்? என் வாழ்க்கை தான் ஒரே கஷ்டமா இருக்கே, ஒரே கவலையா இருக்கே, ஒரே பிரச்சனையா இருக்கேன்னு யோசிக்காதே. எல்லாத்தையுமே சரி செய்ய இந்த அப்பன் முருகன் நான் இருக்கிறேன்றத ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு ஒரு புது வேலை கிடைக்குதுன்றதுக்காக இன்னைக்கு இருக்கிற வேலையை சாதாரணமாக துச்சமாக நினைப்பவன் புத்திசாலியாக இருக்க முடியாது. அதே போல நாளைக்கு வர வருமானத்தை நம்பிக்கிட்டு இன்னைக்கே எல்லா காசையும் செலவு செய்பவனும் புத்திசாலியாக இருக்க முடியாது தானே. இதிலிருந்து உனக்கு என்ன தெரியுது? எப்பவுமே ஒரு புது வேலை கிடைக்கிறதுக்கு முன்பாக கையில இருக்க வேலையை விட்டுடாத. புதுசா ஒரு காசு வரப்போகுது, வருமானம் வரப்போகுதுன்றதுக்காக கையில இருக்க காசை செலவும் பண்ணிடக்கூடாது. எல்லாமே வரட்டும், நான் என் வாழ்க்கை எளிமையாக மிக சிக்கனமாக சந்தோஷமாக திட்டம் போட்டு வாழுவேன்ற எண்ணம்
உனக்குள்ள எப்போதும் இருக்கட்டும். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்தும் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்தும் வாழாத வரைக்கும் தான் வாழ்க்கை உன் கைவசமாக இருக்கும். உன் வாழ்க்கை உன் கையில். உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை நான் அழகாக மாத்துறேன்.